COVID-19 தொற்று நோய்களின் போது அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கோவிட் காலகட்டத்தில் உலகின் பல்வேறு நாடுகள் பொருளாதார தேக்கமடைந்த போது இந்தியாவை அந்த தேக்கத்தில் இருந்து விரைவாக மீட்டெடுத்ததில் நிதி அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனின் பங்கு அளப்பரியது. 2022 அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக மாறியது. மேலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது மிகப்பெரிய வளர்ச்சியையும் கண்டுள்ளது. இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையும் பெற்றார். ஜூன் 2024 நடந்த இந்திய பொதுத் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற மோடி தலைமையிலான 3வது அமைச்சரவையில் மீண்டும் நிதி அமைச்சராக